மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து தேர்தல் அரசியலில் பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த சூழலில் அக்கட்சி மீண்டெழுமா? சீதாராம் யெச்சூரி காலமாகியுள்ள நிலையில் அவருக்கு பிறகு அக்கட்சியை வழிநடத்துவது யார் என்பது போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்திய அரசியல் களத்தில் பிரதானமாக விளங்கும் கட்சிகளில் ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 1964 கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிளவுற்ற போது உருவானதுதான் மார்க்சிஸ்ட். 1967 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 19 இடங்களை பெற்ற அக்கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களில் 25 முதல் 35 இடங்களை பெற்றது. 1970கள் முதல் 2010 வரை இந்திய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. 1996 மத்தியில் கூட்டணி அரசு அமைவதற்கான சூழல் ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் மூத்த தலைவரும் அப்போதைய மேற்கு வங்க முதல்வருமாக இருந்த ஜோதி பாசு பிரதமராகும் நிலை இருந்தது. ஆனால் கட்சி தலைமை இதற்கு மறுத்ததால் பிரதமர் பதவி கைமாறியது. 2004 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி மக்களவையில் 43 இடங்களை வென்றது. இதுவே அக்கட்சி தேசிய அளவில் எண்ணிக்கை அளவில் வலிமையாக இருந்த காலகட்டமாகும். எனினும் இதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தொய்வு தொடங்கியது. 2009 16 இடங்களையும் 2014 9 இடங்களையும் மட்டுமே அக்கட்சி வென்றது. இது 2019 3ஆக குறைந்து 2024 4ஆக உள்ளது. மக்களவை தேர்தலில் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் மார்க்சிஸ்டுகளின் பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது. மேற்கு வங்காளம், திரிபுரா மாநிலங்களில் ஆட்சியை இழந்த அக்கட்சி தற்போது கேரளாவில் மட்டுமே ஆளுங்கட்சியாக உள்ளது. மேற்கு வங்கம் மார்க்சிஸ்ட் கோட்டையாக திகழ்ந்த நிலையில் தற்போது மக்களவைத் தேர்தலில் ஒரு இடம் கூட பெற இயலாத நிலை உள்ளது. மேலும் அங்கு 3ஆம் இடத்திற்கும் அக்கட்சி தள்ளப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் அக்கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியுள்ளார். இதையடுத்து அக்கட்சியை வழிநடத்தி செல்லப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது இப்போ அவைலபிள் பொலிட் பியூரோ இருக்குது சிபிஎம்மில். அவங்கெல்லாம் சேர்ந்து அவைலபிள் பொலிட் பியூரோவில் அவங்க இப்போ இமீடியட்டாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பாங்க. பிரகாஷ் காரட் இன்னும் இருக்காங்க, பிருந்தா காரட் இருக்காங்க, பிமன் போஸ் இருக்காங்க, பினராயி விஜயன் இருக்காரு. இன்னும் நிறைய ஸ்ட்ரெங்தான லீடர்ஷிப் சிபிஎம்மில் எப்பவுமே அதிகம். எம்ஏ பேபி, பிவி ராகவலு, முகமது சலீம், நிலோத்பல் பாசு போன்ற பெயர்களும் பொதுச் செயலாளர் பதவிக்கு பேசப்படுகின்றன. இடதுசாரி கட்சிகளில் மார்க்சிஸ்ட் மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளும் தேசிய அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் தொய்வு பாதையில்தான் உள்ளன. ஏழை எளியோருக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்குமான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் தொய்வடைவது ஜனநாயக பாதையில் நம்பிக்கை கொண்டோருக்கும் வருத்தம் தரும் செய்திதான். தொய்விற்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்து மீண்டெழுவார்களா இடதுசாரிகள்? காலத்தின் கைகளில்தான் பதில் உள்ளது.